கொஞ்சம் நடிங்க பாஸ். தமிழ்ல வல்லினம் மெல்லினம் இடையினம்னு 3 இனம் இருக்கு. இத்தனை நாள் மெல்லினமா இருந்தேன் தங்கச்சி, இப்ப வல்லினமா மாறிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? பச்சை புள்ள இந்த புள்ள இருந்தப்ப பாரதியார் வேஷம் கட்டிக்கிட்டு உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு பேசினப்ப என் தங்கச்சி எப்படி பேசுறா பாத்தியான்னு கீழே உட்கார்ந்து கை தட்டி ரசிச்சேன். அதனாலதான் இன்னைக்கு ஊர் உலகளா என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி பேசுதாட்டா. வல்லினம் மெல்லினம் இடையினம்னு 3 இனம் இருக்கு. வல்லினமா இருந்த என் தங்கச்சி மெல்லினமா ஆயிட்டான். அவன் பஸ் மேலே போறான். வல்லினமா இருந்த என் தங்கச்சி இப்ப மெல்லினமா ஆயிட்டா. கூடிய சீக்கிரம் அவன் இடையினம் ஆயிடுவான். சொல்லி அனுப்புறேன், வீட்டுக்கு எல்லாரும் வாங்க. தமிழ்ல வல்லினம் மெல்லினம் இடையனும்னு 3 இனம் இருக்கு. என் தங்கச்சி மெல்லினமா இருந்த என் தங்கச்சி வல்லினமா மாறிட்டா. இவன் தங்கச்சிய நேர பாத்துருக்கியா? இல்லையம்மா, தங்கச்சி மெல்லினமா இருந்த வல்லினமா மாறிட்டா. அவ உன் ஞாபகம் இருக்காதான்? அவ கை குழந்தையா இருக்கும்போது கை குழந்தையா இருக்குமா? இதோட சிம்பளே வேறையாச்சே. மெல்லினமா இருந்த என் தங்கச்சி வல்லினமா மாறிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அவ பச்சை குழந்தை. அது என்ன எஃபெக்ட்? சோகமா இருக்கா? சின்ன வயசுல என் தங்கச்சி மேடேறி பாரதி வர விஷயம் பாடும்போது பாரதி வேற பேசும் போடுவாங்க. அச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சூப்பரா மாப்பிள, கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்பிள. தமிழ்ல 3 இனம் இருக்கு. தம்பி, அந்த வாய்ஸ் இல்லை. மெல்லினமா இருந்த என் தங்கச்சி வெள்ளினமா மாறிட்டான். ஏய், அதுல இருந்து வெளியில வாயா. கொஞ்சம் நடிங்க பாஸ்.